இன்றைய முக்கிய செய்திகள். காஷ்மீர் குறித்த ஐநா சபையில் அவதூறு பிரச்சாரம், விளைவுகளை சந்திக்க நேரிடும் என பாகிஸ்தானுக்கு இந்தியா எச்சரிக்கை. 9,000 கோடி மதிப்பீட்டில் டாடா நிறுவனத்தின் கார் தொழிற்சாலைக்கு அடிக்கல், தொழில் நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு முதல் முகவரியாக இருப்பதாக ஸ்டாலின் பெருமிதம். பல்வேறு மாநிலங்களிலும் கைவரிசை காட்டியுள்ள ஏடிஎம் கொள்ளையர்கள், நாமக்கல் போலீசார் விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் அம்பலம். வணக்கம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மீது இந்தியா நேரடி தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக ஐநா சபையில் பாகிஸ்தான் பிரதமர் குற்றம் சாட்டியதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்தியா, அந்நாடு கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐநா பொதுசபை கூட்டம் நடைபெற்று வருகிறது. நேற்று இக்கூட்டத்தில் பேசிய பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப், இந்தியா ராணுவ பலத்தை பல்மடங்கு அதிகரித்து விட்டதாகவும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை கைப்பற்ற திட்டமிட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்நிலையில் பாகிஸ்தான் பிரதமரின் பேச்சை நிராகரித்த ஐநாவுக்கான இந்தியாவின் முதல் நிலை பிரதிநிதியான செல்வி பவிகா மங்களானந்தன், சர்வதேச தீவிரவாதத்தை வளர்த்தெடுக்கும் பாகிஸ்தான் நீண்ட காலமாக எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தனது அரசின் கொள்கையாகவே வைத்துள்ளது என்பது உலகம் அறிந்தது என பதிலடி கொடுத்தார். தீவிரவாதம், போதை மருந்து கடத்தல், ஆட்சியில் ராணுவ தலையீடு, சர்வதேச குற்றங்கள் போன்றவற்றின் பிறப்பிடமாக திகழும் பாகிஸ்தான் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை விமர்சிப்பது கேலிக்கூத்தாக உள்ளது என்றும் செல்வி பவிகா மங்களானந்தன் குற்றம் சாட்டினார். 2001 டெல்லி நாடாளுமன்றம் தாக்குதல் மற்றும் 2008 மும்பை தாக்குதல் ஆகியவற்றில் பாகிஸ்தானைச் சேர்ந்த தீவிரவாத அமைப்புகள் ஈடுபட்டதையும் ஒசாமா பின் லாடனுக்கு அந்நாடு அடைக்கலம் கொடுத்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். வன்முறைக்கு எதிராக பாகிஸ்தான் பேசுவது வெறும் பாசாங்கு என்று விமர்சித்த இந்திய பிரதிநிதி, தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தில் ஈடுபட்டு வந்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் பாகிஸ்தானை பகிரங்கமாக எச்சரித்தார். ஐநா பொது சபையில் நேற்று பாகிஸ்தான் பிரதமர் 20 நிமிடங்கள் உரையாற்றிய நிலையில் அவரது பேச்சின் பெரும் பகுதி காஷ்மீரை பற்றியே இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை இந்தியா ரத்து செய்தது சரியல்ல என்றும், காஷ்மீர் விவகாரம் குறித்து பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர் பேசியதை சீனா தவிர மற்ற நாடுகள் ஏற்கவில்லை. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையும் டாடா மோட்டார்ஸ் கார் உற்பத்தி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், உலகின் பெரிய நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு முதல் முகவரியாக இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். தமிழக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் நோக்குடன் மாநில அரசு தொழில் நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் ராணிப்பேட்டையில் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் கார் உற்பத்தி ஆலை அமைப்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசுடன் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் கடந்த மார்ச் மாதம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இதற்காக பனப்பாக்கம் சிப்காட் தொழிற்பூங்காவில் 400 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் புதிய தொழிற்சாலைக்கு இன்று அடிக்கல் நாட்டிய திரு ஸ்டாலின் ஆலை கட்டமைப்பு பணியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், இந்தியாவின் வாகன உற்பத்தி தலைநகரமாக தமிழகம் விளங்குவதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிப்பதாக சுட்டிக்காட்டிய திரு ஸ்டாலின், இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு விளங்குவதாக கூறினார். தமிழ்நாடு தான் இந்தியாவுடைய வாகன உற்பத்தியுடைய தலைநகரம். இந்தியாவில் விற்பனை செய்யப்படுகிற மொத்த மின் வாகனங்களில் 40 விழுக்காடு தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி செய்யப்படுது. அது மட்டுமல்ல, எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதிகளில் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் நம்பர் 1. நிதி ஆயோக் கொடுத்த ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 என்று குறிப்பிட்டிருக்கிறது. இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவிலே 2வது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆலை அமைத்துள்ள டாடா சன்ஸ் நிறுவனத்திற்கு நன்றி தெரிவித்த முதலமைச்சர், மேலும் பல முதலீடுகளை செய்ய டாடா நிறுவனம் முன்வர வேண்டும் என்று அக்குழும தலைவர் திரு சந்திரசேகரனிடம் கேட்டுக்கொண்டார். 9,000 கோடி ரூபாயில் கட்டப்படும் டாடா மோட்டார்ஸ் ஆலை அடுத்த ஆண்டு அல்லது 2026ஆம் ஆண்டு தொடக்கத்தில் உற்பத்தியை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலையில் ஜாகுவார் லேண்ட் ரோவரின் மின்சார கார்கள் மற்றும் டாடா நிறுவனத்தின் ஹைபிரிட் மாடல் கார்கள் என ஆண்டுக்கு 2 லட்சம் கார்களை உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. புதிய ஆலை மூலம் நேரடியாக 5,000 பேருக்கும் மறைமுகமாக 15,000 பேருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும். குமாரபாளையம் அருகே பிடிபட்ட கேரள ஏடிஎம் கொள்ளையர்கள் மீது பல்வேறு மாநிலங்களில் குற்ற வழக்குகள் இருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது.
கேரளாவில் 3 ஏடிஎம்களில் கொள்ளையடித்த வடமாநில கும்பலை நேற்று நாமக்கல் மாவட்டம் வெப்படை பகுதியில் தமிழ்நாடு போலீசார் சினிமா பாணியில் துப்பாக்கிச்சூடு நடத்தி சுற்றி வளைத்து பிடித்தனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நபர்களிடம் விசாரணை நடத்த கேரள மற்றும் ஆந்திர மாநில காவல்துறையினர் நேரில் வந்துள்ளனர். ஒடிசா காவல்துறையினரும் இவர்களை பற்றி தகவல் கேட்டுள்ளதாக நாமக்கல் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைதான குற்றவாளிகள் மீது மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசத்திலும் குற்ற வழக்குகள் உள்ளது தெரியவந்துள்ளது. மேலும் ஒருவர் மீது கிருஷ்ணகிரி காவல் நிலையத்திலும் வழக்கு நிலுவையில் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கேரளாவில் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட 2 குற்றவாளிகள் விமானம் மூலம் வந்திருப்பதும் அம்பலமாகியுள்ளது. 2 குற்றவாளிகள் டெல்லியிலேருந்து வரும்போது ஃப்ளைட்டில் வந்திருக்காங்க. 3 குற்றவாளிகள் காரில் வந்தாங்க. 2 குற்றவாளிகள் கண்டெய்னரில் வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் ஒன்றா ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் திருச்சூர் போகிறாங்க. குற்றவாளிகளிடமிருந்து 67 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த பணம் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் என்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் முழுவதும் நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பற்ற ஏடிஎம்களில் பாதுகாப்பை அதிகரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனிடையே நேற்று கொள்ளையர்கள் தப்பிச் சென்ற கண்டெய்னர் லாரி பொதுமக்கள் மீது மோதிய போது ஆத்திரத்தில் அவர்கள் கொள்ளையர்களை தாக்கும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த ஜமாலுதீன் என்பவரின் உடற்கூராய்வு நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று நடைபெற்றது. அவரது உடலை உறவினர்களிடம் ஒப்படைக்க போலீசார் ஏற்பாடு செய்து வருகின்றனர். இனி வருவது செய்தி துளிகள். மத்திய அரசின் மொத்த கடன் ஒரே ஆண்டில் 25% உயர்ந்து 176 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் மொத்த கடன் 141 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிலையில் நடப்பாண்டு ஜூன் மாதத்தில் 25% உயர்ந்து 176 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. மதமாற்ற நிகழ்ச்சிகளை அனுமதித்தால் இந்தியாவில் பெரும்பான்மையாக உள்ள மதத்தினர் சிறுபான்மையினராகி விடுவார்கள் என அலகாபாத் உயர்நீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்கு உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. மதமாற்ற நிகழ்ச்சிக்கு ஆட்களை அழைத்துக் கொண்டு சென்றதற்காக கைது செய்யப்பட்ட ஒருவரின் ஜாமீன் மனுவை விசாரித்த அலகாபாத் உயர்நீதிமன்றம் தெரிவித்த இந்த கருத்து தேவையில்லாதது என தெரிவித்த தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இனிவரும் காலங்களிலும் இத்தகைய கருத்துகள் எந்த நீதிமன்றங்களிலும் இடம்பெறக்கூடாது என தெரிவித்தனர். தமிழகத்தில் மேலும் 2 நகரங்களில் மினி டைடல் பூங்கா அமைக்க முதல் கட்ட பணிகளை தமிழ்நாடு அரசு தொடங்கியது. கரூர், திருவண்ணாமலையில் மினி டைடல் பூங்கா அமைக்க வரைபட தயாரிப்பு மற்றும் திட்ட மேலாண்மை பணிக்கு ஆலோசகர்களை தேர்வு செய்ய தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. அமராவதி அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன் மூலம் திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 47,117 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்று அணையை திறந்து வைத்த செய்தித்துறை அமைச்சர் திரு மு. பே. சாமிநாதன் தெரிவித்தார். இன்று முதல் 135 நாட்களுக்கு முறை வைத்து தண்ணீர் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் கூறினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணு கனிம சுரங்கம் அமைக்கும் முடிவை கைவிடுமாறு மத்திய அரசை பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு அன்புமணி இது தொடர்பாக விடுத்துள்ள அறிக்கையில் சுரங்கம் அமைக்கப்பட உள்ள கிள்ளியூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் அதிக அளவில் கதிர்வீச்சு நிலவும் பகுதிகள் என்று தெரிவித்துள்ள அவர், இதனால் அப்பகுதி மக்களுக்கு புற்றுநோய், சிறுநீரக பாதிப்பு உள்ளிட்ட நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் அணு கனிம சுரங்கம் அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சியில் சொத்து வரியை மேலும் 6% உயர்த்தும் முடிவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சென்னை நகர மக்களை வெகுவாக பாதிக்கும் இந்த தீர்மானத்தை திரும்பப் பெற வேண்டும் என திரு பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். 2022ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் சொத்து வரி உயர்த்தப்பட்ட சூழலில் மீண்டும் சொத்து வரி உயர்த்துவது வீட்டின் உரிமையாளர்கள் மட்டுமின்றி வாடகைக்கு குடியிருப்போரையும் பாதிக்கும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மறைந்த இயற்கை விவசாயி பாப்பம்மாளுக்கு பிரதமர், முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாப்பம்மாள் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ள பிரதமர், பாப்பம்மாள் இயற்கை விவசாயத்தில் தனி முத்திரை பதித்தவர் என்று கூறியுள்ளார். மனிதநேய மற்றும் கனிவான இயல்புக்காக அவரை மக்கள் போற்றி வந்ததாகவும் திரு மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். ஹிந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டம் முதல் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் வரை அத்தனை போராட்ட களங்களையும் நெஞ்சுரத்தோடு எதிர்கொண்டவர் பாப்பம்மாள் என கூறியுள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின், திமுக முப்பெரும் விழாவில் பெரியார் விருது வழங்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அடையாளம் என்று அவரை பாராட்டி மகிழ்ந்ததை எக்ஸ் பக்கத்தில் நினைவு கூர்ந்துள்ளார். தமிழ்நாட்டில் 11 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை மற்றும் குமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறியுள்ள வானிலை மையம், நாளை மறுநாள் நீலகிரி, திருப்பூர், குமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் 3 நாட்கள் பலத்த காற்று வீசும் என்பதால்
மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 56,760 ரூபாயாகவும் 1 கிராம் 7,095 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் 101 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். காஷ்மீர் குறித்து ஐநா சபையில் பாகிஸ்தான் பிரதமர் குற்றம் சாட்டியதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்தியா, அந்நாடு கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்துள்ளது. லெபனானில் நடந்த ஏவுகணை தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் பலியானதாக இஸ்ரேல் ராணுவம் சூசகமாக வெளியிட்ட அறிவிப்பால் குழப்பம் நிலவுகிறது. உலகின் முன்னணி நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு முதல் முகவரியாக இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.